பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 16 அதனுடைய 8வது வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுகிறதில்ல அப்படின்னு ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் விழுந்து ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்க அப்படின்னு சோர்ந்து போக மாட்டேன். சில போராட்டம் வலும் பொழுது என்னை யாரும் வீழ்த்தி கீழே விழ தள்ள முடியாது. அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, நடக்குது. இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ஏதோ ஒரு தோல்வியை தொட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப வருஷமாக ஓடுறீங்க. இந்த போராட்டம் என் வாழ்க்கையிலேருந்து இல்லை, இந்த சூழ்நிலைக்கு எனக்கு என்ன பண்ணலை, மாற்றம் கிடைக்கல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்டவங்கள இருக்கணுமா? கர்த்தரை நம்முடைய வலது பரிசத்தில் வைக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கணுமா? அப்படின்னா என்ன நடக்கும்? நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ணுறதில்ல, அசைக்கப்படுகிறதில்ல. இன்னைக்கு இது ஒரு குட்டி கதையாக பார்ப்போம், நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. ஒரு விவசாயி நிறைய வாழைகளை நட்டிருந்தாராம். நட்டிட்டு அந்த எல்லா வாழைகளும் அதனுடைய தன்மை வளர்ச்சி அடைந்து அது பலன் கொடுக்கிற, அதாவது காய்க்கிற நிலைக்கு வரும் பொழுது அது எல்லாத்துக்கும் ஒரு கம்பு எடுத்து என்ன பண்ணாராம், கெட்டி அந்த கொலை காய்ச்ச பிறகு சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சாராம். அவருடைய சிறு வயது, அதாவது 7 வயது பையன் கேட்டானா, ஏன்பா இப்போ மட்டும் இதுக்கு கம்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இப்போ அது வெயிட்டு தாங்க முடியாமல் என்ன பண்ணிடும், விழுந்துரும் அப்படின்னு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நாள் தள்ள நமக்கும் ஏதாவது ஒரு வெயிட்டு தாங்க முடியாமல், இல்லை இதே போல் கஷ்டம் வந்தால் நம்மளும் விழுவோமா அப்படின்னு. அப்போ தகப்பனார் சொன்னாராம், நம்ம கூட இயேசு இருக்கிறதுனால நம்ம எல்லா பிரச்சனையிலும் இயேசு என்ன பண்ணுவார், எப்படி இந்த மரத்தை நம்ம பாதுகாக்கிறோமோ, அந்த மரம் விழுந்துடக்கூடாதுன்னு அதை கவனிக்கிறோமோ, அதே போல் இயேசுவும் நம்மளை என்ன பண்ணுவார், கவனிப்பார், நம்மளை பாதுகாப்பார்னு. இன்றைக்கும் அப்படி தாங்க. ஒரு விவசாயி அந்த வாழை விழக்கூடாதுன்னு எவ்வளோ கருத்தாக இருக்கிற போல், இதே போல் இரவும் பகலும் இயேசு உங்கள் கூட இருந்து, அதான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்களும் கர்த்தரோடு இருங்க, அவர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உங்கள் கிருபை உங்கள் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் மாறட்டும், அசைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறவும், கர்த்தருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.